Exercise 7.5 evaluate the following limits if necessary use L'Hopital rule அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் third sum limit x by log x அதுக்கு லிமிட் வந்து எக்ஸோட லிமிட் வந்து என்னது இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஷினை எழுதிக்கலாம். third sum limit x tends to infinity x divided by log x. ஓகே, லிமிட் கொடுத்துருந்தாங்க இந்த சம்மில் எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லிமிட் கொடுத்துருந்தாங்கனாலே அது என்னது லோபிட்டல் ரூல் தான். ஓகேவா, இந்த லிமிட்டை கொண்டு போய் நம்ம இந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0/0 வந்தது அப்படின்னா அதை ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை மாதிரி வரக்கூடாது. நம்மளுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u/vக்கு போகக்கூடாது. ஓகேவா, நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கணும். திருப்பியும் இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அன்டில் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் 0/0 இல்லை இன்ஃபினிட்டி/இன்ஃபினிட்டியோ இல்லாமல் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபினிட்டி கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி டிவைடட் பை லாக் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டிங்கிறது இன்ஃபினிட்டி, லாக் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறதுனால இது ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. அப்படின்னா இது எப்படி ஆகும் பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ்ன்னு ஆகிடும், எக்ஸ் டிவைடட் பை 1 ஆர் எக்ஸ் இட் செல்ஃப். ஓகேவா, இப்போ லிமிட் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இப்போ இதுலேயும் இன்ஃபினிட்டி தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயுமே இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஆன்சர் மட்டும் இன்ஃபினிட்டியாவோ இல்லை ஜீரோவாகவோ வந்ததுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக ஓகே. இப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0/0 வந்ததுனா தான் நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் வெறும் ஆன்சர் வந்து என்னது இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஓகேவா, இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 சீக்கண்ட் எக்ஸ் டிவைடட் பை tan x. இப்போ இந்த π/2 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், சீக்கண்ட் π/2 டிவைடட் பை tan π/2. சீக்கண்ட் π/2ஓட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி, tan π/2ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இது ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் என்ன செய்ய போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ காம்ப்ளிகேஷன்ஸாக வரும் இல்லையா, ஸ்கொயர்லலாம் வரும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சீக்கண்ட் எக்ஸை வந்து 1/cos xன்னு எழுதிக்கலாம், இந்த tan எக்ஸை வந்து sin x/cos xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 அப்படியே தலைகீழ போட்டுக்கோங்க. 1 டிவைடட் பை காஸ் எக்ஸு, இதை தலைகீழ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், cos x டிவைடட் பை sin xன்னு கிடைக்கும். ஸோ காஸ் போயிடும், மீதி 1 டிவைடட் பை sin x மட்டும் இருக்கும். மீதி என்ன இருக்கும், எக்ஸ் டென்ஸ் டு π/2 1 டிவைடட் பை sin xன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ இப்போ லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை sin π/2ன்னு கிடைக்கும். sin π/2ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1 டிவைடட் பை 1ங்கிறது ஆன்சர் 1. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 சீக்கண்ட் எக்ஸ் பை tan x is equal to 1. இங்கேயும் கடைசியாக எடுத்து எழுதிக்கோங்க வேணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ் is equal to infinity. ஓகேவா.